வெல்கம் பேக் டு ஃபிசிக்ஸ் ஜங்ஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து சிந்தசிஸ் ஆஃப் கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து 1 நானோமீட்டரை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 1 நானோமீட்டர் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா 1,000th ஆஃப் அ மைக்ரான் ஆர் 1 billionth ஆஃப் த மீட்டர் அப்படின்னு நம்மளால் என்ன செய்யணும்னா டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நமக்கு செமிகண்டக்டர் நானோ பார்ட்டிகல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செமிகண்டக்டர் நானோ பார்ட்டிகல்ஸ் ஆர் an important class of nanostructured materials that have a larger number of interesting physical, chemical, mechanical, optical and electronic properties. So the ஏன்னா because of the nanoscale dimensions semiconductor nanoparticles வந்து எப்படி இருக்குன்னா has unique. இப்போ செமிகண்டக்டர் நானோ பார்ட்டிகளுக்கும் செமிகண்டக்டர் குவாண்டம் டாட்ஸுக்கும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா செமிகண்டக்டர் நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து சைஸ் வந்து 10 to 100 நானோமீட்டர் இருக்கும். இந்த செமிகண்டக்டர் நானோ கிறிஸ்டல்ஸ் அப்படி இல்லைன்னா இந்த குவாண்டம் டாட்ஸ்க்கு பார்க்குறப்ப 2 to 7 நானோமீட்டர் இருக்கும். ஸோ டிபெண்டிங் அப்பான் தயர் சைஸ் அண்ட் காம்போசிஷன் வந்து என்ன செய்யணும், இட் வில் எமிட் தி மோனோக்ரோம் அண்ட் டியூனபிள் ஃப்ளூரசன்ட் லைட். ஸோ உங்களுக்கு வந்து எலிமெண்டல் செமிகண்டக்டர்ஸ் பற்றி தெரியும். சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம் வந்து எலிமெண்டல் செமிகண்டக்டர்ஸ். ஸோ இப்போ அதே மாதிரி உங்களுக்கு காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ் பற்றியும் தெரியும். ஸோ இப்போ இங்கே நம்ம பார்க்குறது வந்து காம்பவுண்ட் செமிகண்டக்டர் நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்னதுன்னா காம்பவுண்ட் செமிகண்டக்டர் நானோ பார்ட்டிகல்ஸ். இதில் நமக்கு 3 types ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பைனரி காம்பவுண்ட்ஸ், டெர்னரி காம்பவுண்ட்ஸ் அண்ட் குவாட்டர்னரி காம்பவுண்ட்ஸ். ஸோ பைனரி காம்பவுண்ட்ஸ்லாம் என்னென்னா காம்பினேஷன் ஆஃப் 2 எலிமெண்ட்ஸ். இங்கே வந்து குரூப் 2 and 6 அப்படி இல்லைன்னா 3, 5 அப்படி இல்லைன்னா 4, 6 காம்பவுண்ட்ஸ் குரூப் எலிமெண்ட்ஸோட காம்பினேஷன் தான் நமக்கு என்னதுன்னா பைனரி காம்பவுண்ட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து கேலியம் ஆர்சனைடு, கேலியம் பாஸ்பரஸ், கேட்மியம் சல்ஃபைடு. இதே மாதிரி நம்ம டெர்னரி காம்பவுண்ட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா அலாய் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து நமக்கு குரூப் 3 அண்ட் குரூப் 5ஓட காம்பினேஷன் தான். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கேலியம் அலுமினியம் ஆர்சனைடு, கேலியம் ஆர்சனைடு பாஸ்பரஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டெர்னரி காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். குவாட்டர்னரி காம்பவுண்ட்ஸ் நம்ம எப்படி சொல்கிறோம்னா காம்பினேஷன் ஆஃப் மினி பைனரி அண்ட் டெர்னரி காம்பவுண்ட்ஸ். ஸோ இங்கேயே நமக்கு என்ன இருக்குன்னா குரூப் 3 அண்ட் குரூப் 5 எலிமெண்ட்ஸோட காம்பினேஷன் தான். எக்ஸாம்பிள் வந்து காப்பர், சிங்க், டின் அண்ட் சல்ஃபைடு. அதே மாதிரி இங்கே நமக்கு வந்து Ag2, சிங்க், Sn அண்ட் செலீனியம். ஸோ இதெல்லாம் வந்து குவாட்டர்னரி காம்பவுண்ட்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் பேண்ட் கேப் வந்து நம்ம மெட்டீரியல்ஸை வந்து கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்னா கிளாஸிஃபை பண்ணுவோம். இப்போ இது நமக்கு வந்து கண்டக்டர்ஸில் பார்த்தோம்னா பேலன்ஸ் பேண்ட் அண்ட் கண்டக்ஷன் பேண்ட் எப்படி ஆகிருக்கும்னா ஓவர்லேப் ஆகிருக்கும். இன்சுலேட்டர்ஸில் பார்க்குறப்ப நமக்கு வந்து பேண்ட் கேப் வந்து எப்படி இருக்கும்னா லார்ஜராக இருக்கும். பட் செமிகண்டக்டர்ஸில் வந்து நமக்கு வந்து பேண்ட் கேப் வந்து மாடரேட்டாக இருக்கும். ஸோ அப்போ இப்போ பேண்ட் கேப்பை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா மினிமம் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டாப் ஆஃப் த வேலன்ஸ் பேண்ட் அண்ட் தி பாட்டம் ஆஃப் த கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இது நமக்கு வேலன்ஸ் பேண்ட், இது வந்து கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இது வந்து எதுனா நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் வேலன்ஸ் பேண்ட், இது வந்து மினிமம் ஆஃப் கண்டக்ஷன் பேண்ட். ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற மினிமம் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு வந்து என்னதுன்னா பேண்ட் கேப். ஸோ இந்த செமிகண்டக்டர்ஸில் பார்க்குறப்ப நமக்கு வந்து 2 different செமிகண்டக்டர்ஸ் இருக்குது டிபெண்டிங் அப்பான் த பேண்ட் கேப். ஒன்று வந்து டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ஸ், அனதர் ஒன்று வந்து இன்டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ஸ். இப்போ இந்த டைரக்ட் பேண்ட் கேப் செமிகண்டக்டர்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப the top of the valence band and the bottom of the conduction band occur at the same value of electron momentum. ஸோ இந்த பிக்சரில் பார்க்குறப்ப இந்த கிராஃப் வந்து நம்ம வந்து எனர்ஜி அண்ட் வேவ் வெக்டருக்கு இடையில நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு கண்டக்ஷன் பேண்டோட மினிமமும் பேலன்ஸ் பேண்டோட மினிமமும் நமக்கு வந்து ஒரே எலக்ட்ரான் மொமெண்டமில் அக்கர் ஆனால் அது வந்து சொல்லணும்னா டைரக்ட் பேண்ட் கேப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து கேட்மியம் சல்ஃபைடு. இப்போ இது வந்து இன்டைரக்ட் பேண்ட் கேப் மெட்டீரியலாக இருந்ததுன்னா நமக்கு கண்டக்ஷன் பேண்ட் மினிமமும் பேலன்ஸ் பேண்ட் மேக்ஸிமமும் பார்த்தோம்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கே வேல்யூவில் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்டைரக்ட் பேண்ட் கேப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து டைட்டானியம் டை ஆக்சைடு. அப்போ டிபெண்டிங் அப்பான் த பேண்ட் கேப் வேல்யூவை பொறுத்து இது வந்து என்ன செய்யுதுன்னா IR to அல்ட்ராவயலட் ரேஞ்சை வந்து என்ன செய்யுதுன்னா கவர் பண்ணுது. இப்போ பேண்ட் கேப் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அது வந்து என்னதுன்னா அல்ட்ராவயலட் ரேஞ்சு, பேண்ட் கேப் வந்து கம்மியாக இருந்ததுன்னா வந்து இன்ஃப்ராரெட் ரேஞ்சு. ஸோ இப்போ பேண்ட் கேப்பை பொறுத்து தான் நமக்கு வந்து மெட்டீரியல்ஸோட ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நமக்கு கம்ப்ளீட் விசிபிள் ஸ்பெக்ட்ரம் வந்து என்ன செய்யுதுன்னா கவர் பண்ணுது. தட் இஸ் அல்ட்ராவயலட் டு இன்ஃப்ராரெட் ரீஜியன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து 2,6 செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து M ரெப்ரசன்ஸ் மெட்டல் பார்ட் அண்ட் E வந்து நமக்கு என்னென்ன எலிமெண்ட்லாம் இருக்கலாம்னா சல்ஃபர், செலீனியம் அண்ட் டெலூரியம்.
ஸோ இந்த 2,6 செமிகண்டக்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு கம்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் groups 2 and group 4 of the periodic table. Example for 2,6 semiconductors வந்து cadmium selenide, cadmium sulfide, cadmium telluride, zinc selenide, zinc sulfide, zinc telluride. ஸோ இந்த 2,6 செமிகண்டக்டர்ஸில் நமக்கு பாண்டிங் பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா இட்ஸ் மிக்சர் ஆஃப் கோவேலண்ட் அண்ட் அயானிக் டைப்ஸாக இருக்குது. அண்ட் தீஸ் 2,6 செமிகண்டக்டர்ஸ் ஆர் குட் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஆப்டிக்கல் அண்ட் ஆப்டோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் பிகாஸ் ஆஃப் தயர் டைரக்ட் பேண்ட் கேப் மெட்டீரியல். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து yellow in கலர், 2,6 குரூப் எலிமெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். இதோட பேண்ட் கேப் வந்து டைரக்ட் பேண்ட் கேப். இது வந்து பல்க் மெட்டீரியலோட பேண்ட் கேப் வேல்யூ 2.42 எலக்ட்ரான் வோல்ட். அண்ட் தீஸ் cadmium sulfide nanoparticles has remarkable electrical, optical and surface properties. ஸோ இதோட polymorphs பார்த்தோம்னா hexagonal green locite and cubic halide. Applications of cadmium sulfide nanoparticles என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா solar cells, optical detectors and optoelectronic devices. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸ். இந்த கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து 3 மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து aqueous precipitation method, salt gel method, then hydrothermal method. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த aqueous precipitation method பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம என்னென்ன ப்ரிகர்சர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்மியம் நைட்ரேட், சோடியம் சல்ஃபைட், டைஎத்திலின் கிளைகால். ஸோ இந்த கேட்மியம் நைட்ரேட் வந்து நமக்கு கேட்மியம்க்கு ப்ரீகர்சர், சோடியம் சல்ஃபைடு வந்து சல்ஃபரோட ப்ரீகர்சர். ஸோ இந்த டைஎத்திலின் கிளைகால் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா சைஸ் ஆஃப் த நானோ பார்ட்டிகல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ இதுக்கு பேர் வந்து எப்படி சொல்லலாம்னா ப்ரொடெக்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட்டு 0.1 mole ஆஃப் கேட்மியம் நைட்ரேட் ப்ளஸ் 10 ml ஆஃப் டைஎத்திலின் கிளைகால் எடுத்திருக்கோம். ஸோ இந்த காம்பினேஷனை வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஸ்டிரர் பண்ணணும் ஃபார் 5 minutes. தென் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறோம்னா இந்த சோடியம் சல்ஃபைடை ட்ராப்பாக நம்ம வந்து 20 ml ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஹோல் ப்ராசஸும் 3 hours நம்ம ஸ்டிரர் பண்ணுறப்ப நமக்கு எல்லோ ப்ரெசிபிடேட் ஆஃப் கேட்மியம் சல்ஃபைடு வந்து என்னாகுன்னா ஃபார்ம் ஆகுது. ஸோ தென் வந்து என்னாகுன்னா இட் இஸ் வாஷ்டு வித் எத்தனால் அண்ட் அசிட்டோன். அதுக்கப்புறமா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இது வந்து என்னதுன்னா கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல் ப்ரிப்பரேஷன் பை aqueous precipitation மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸ் பை சால் ஜெல் மெத்தட். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து சால்னா என்ன, ஜெல்னா என்ன அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த சால் ஜெல் மெத்தட் வந்து அன் இன்ட்ரெஸ்டிங் மெத்தட். ஸோ இதை பேஸ் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாலை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா கொலாய்டல் ஆர் மாலிகுலர் சஸ்பென்ஷன், அதான் வந்து என்னன்னா நமக்கு சால். ஸோ அதாவது என்ன இருக்குன்னா நமக்கு மாலிகுல்ஸ் வந்து டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு. டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் is so small. ஸோ பார்ட்டிகளோட சைஸ் வந்து இங்கே ஸ்மாலராக இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து does not exist. Only the van der Waals forces and surface charges are present. தென் ஜெல்லை வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா செமி ரிஜிட் மேஸ், அதாவது சாலில் இருக்கிற லிக்விட் பார்ட் வந்து எவாப்ரேட் ஆகி போனதுக்கு அப்புறமா கிடைக்கிறது தான் வந்து என்னதுன்னா நமக்கு ஜெல்லு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரையிங் ப்ராசஸ் மூலமாக லிக்விட் ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறோம். ஸோ தென் தெர்மல் ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்னா பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வரோம் வித் என்ஹான்ஸ்டு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதான் வந்து என்னதுன்னா சால் ஜெல் மெத்தட். ஸோ இங்கே நம்ம ப்ரீகாசஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கேட்மியம் அசிட்டேட் ஹைட்ரேட், டைஅமினோ பென்சீன், தயோஅசிட்டமைட், டீஅயனைஸ்டு வாட்டர். ஸோ கேட்மியம் அசிட்டேட் வந்து ஃபார் கேட்மியமுக்கு ப்ரீகாசர், தயோஅசிட்டமைட் வந்து ஃபார் சல்ஃபரோட ப்ரீகாசஸ். ஸோ இப்போ மெத்தடாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்மியம் அசிட்டேட் ஹைட்ரேட் அண்ட் டைஅமினோ பென்சீனை நம்ம என்ன செய்யணும்னா டீஅயனைஸ்டு வாட்டரில் டிசால்வ் பண்ணி 4 hours ஸ்டிரர் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் தயோஅசிட்டமைடை ஆட் பண்ணி அகெயின் another 4 hours ஸ்டிரர் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட் ஸ்டிரருக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா சென்ட்ரிஃபியூஜ் வித் 3000 RPM டு கலெக்ட் த precipitate, தென் வாஷ் வித் டீஅயனைஸ்டு வாட்டர். ஸோ இந்த ட்ரையிங் ப்ராசஸ் வந்து நம்ம டெசிகேட்டரில் கேரி அவுட் பண்ணணும். ஸோ இதான் வந்து இருந்ததுன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸ் பை சால் ஜெல் மெத்தட்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸ் பை ஹைட்ரோதெர்மல் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஹைட்ரோதெர்மல் மெத்தட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹைட்ரோதெர்மல் மெத்தட் இஸ் எ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் வாட்டர் இன் எ சீல்டு ப்ரெஷர் வெசல் விச் இஸ் இன் ஃபேக்ட் எ டைப் ஆஃப் ரியாக்ஷன் அட் போத் ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ இதான் வந்து நமக்கு வந்து அந்த சீல்டு ப்ரெஷர் வெசல். இதை வந்து என்ன சொல்லலாம்னா நம்ம ஆட்டோக்ளேவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இட் கெப்ட் அட் 200 degrees C. அதே மாதிரி ஹை ப்ரெஷர்லேயும் நம்ம இது வந்து என்ன செய்யணும்னா மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ரீகர்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்மியம் நைட்ரேட், டெட்டா ஹைட்ரேட், தயோயூரியா. தென் கேப்பிங் ஏஜென்ட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஹெக்ஸா மெத்திலின் டெட்ரமின் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டிஅயனைஸ்டு வாட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மெத்தடில் நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜி உள்ள கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ரீகர்சர்ஸோட ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நமக்கு கேட்மியம் நைட்ரேட், தயோயூரியா, தென் கேப்பிங் ஏஜென்ட் இதோட ரேஷியோ வந்து 110 இருக்கிறப்ப நமக்கு டென்ட்ரைட் லைக் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு ரேஷியோ வந்து 110 இருக்கிறப்ப டென்ட்ரைட் லைக் கேட்மியம் சல்ஃபைடு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. 131 எடுக்கிறப்ப பிரான்ச்டு லைக் கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸும், 111 எடுக்கிறப்ப பெட்ரலாய்டு லைக் கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நமக்கு ப்ரீகர்சர்ஸோட ரேஷியோவை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜி இருக்கிற கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த 3 ப்ரீகர்சரையும் நம்ம என்ன செய்யணும், இந்த ஆட்டோக்ளேவில் தான் எடுக்கிறோம். ஸோ 200 degree C-ல வந்து 12 ஹவர்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் கூல் பண்ணிவிட்டு அந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிறத நம்ம என்ன செய்யணும்னா வாஷ்டு வித் அல்ட்ரா பியூர் வாட்டர் அண்ட் எத்தனால். ஸோ அதுக்கப்புறம் வேக்கம் ட்ரை பண்ணுறோம். ஸோ இதான் வந்து இதில் மெத்தடாலஜி ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸ் பை ஹைட்ரோதெர்மல் மெத்தட். ஸோ இந்த பேப்பரில் பார்க்குறப்ப இவங்க கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கன்னா பை டேக்கிங் த ப்ரீகர்சர்ஸ் கேட்மியம் அசிட்டேட், தயோயூரியா அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன செஞ்சுருக்காங்கன்னா வேரியஸ் ஸ்டடீஸ்க்கு வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம பார்க்குறப்ப யூவி பார்க்குறோம். ஸோ யூவியில் வந்து நமக்கு பல்க் கேட்மியம் சல்ஃபைடு பார்க்குறப்ப நமக்கு கட் ஆஃப் வந்து 512 நானோமீட்டர், பேண்ட் கேப் வந்து எவ்வளோ இருக்குன்னா 2.4 எலக்ட்ரான் வோல்ட் இருக்கும். பட் இவங்க இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது வந்து கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸ் வித் சைஸ் ஆஃப் 10 நானோமீட்டர். ஸோ இது வந்து எக்ஸாடியில் வந்து ஷியர் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த 10 நானோமீட்டர் பார்ட்டிகல் சைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 10 நானோமீட்டர் பார்ட்டிகல் சைஸ் இருக்கிற கேட்மியம் சல்ஃபைடு நானோ பார்ட்டிகல்ஸ்க்கு நமக்கு அப்சார்ப்ஷன் பீக் பார்க்குறப்ப அட் 480 நானோமீட்டரில் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு பல்கோட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து எப்படி இருக்குன்னா ப்ளூ ஷிஃப்டடாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் டியூ டு தி குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ இதில் நமக்கு பார்க்குறப்ப இந்த 2.42 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது வந்து என்னன்னா பல்கோட பேண்ட் கேப். ஸோ பல்க்குக்கு வந்து பேண்ட் கேப் நேரோவாக இருக்குது. நமக்கு நானோ பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து பேண்ட் கேப் வந்து எப்படி இருக்குன்னா வைடராக இருக்குது. இட் இஸ் 2.58 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அப்போ கட் ஆஃப் வந்து நமக்கு பார்க்குறப்ப 480 நானோமீட்டரில் இருக்குது. ஸோ இங்கே பார்க்குறப்ப நமக்கு அரௌண்ட் 480 நானோமீட்டரில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.